என் மனைவி நான் இருக்கும் போது இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டு உற வச்சுக்கிட்டு அதை குற்றம் என்று கருதக்கூடாதுன்னு மாநாட்டில் தீர்மானம் போட்டவர். இது பெண்ணை உரிமையில் வருதா? கற்பப்பைய அறுத்து வீசு, அறுத்து வீசு. நீ எதுக்கு புள்ள பத்துக்கிற? எதுக்கு புள்ள பத்துக்கிற? தாலி கட்டி நீ புள்ள பத்துக்கிறாத, புள்ள பத்துக்கிறாத, புள்ள பத்து அடிமையாகாத. கற்பப்பைய அறுத்து வீசு என்று பெரியார் சொன்னார் பெண்ணிய சுதந்திரத்துக்காக. நீ சுதந்திரமா இரு என்று சொன்னார்ன்றீங்களே. உங்க பொண்டாட்டியெல்லாம் 2-3 புள்ள பத்திருக்காங்களே, ஏன் கற்பப்பைய அறுத்து வீசல? இப்ப உங்க பெரியார் சொன்ன சுதந்திரத்தோட உங்க மனைவியில நீங்க வாழ வைக்கலையா? பதில் யாராவது இருக்கா? தம்பி, நான் பொது விவாதத்துக்கு 2 கரமும் விரிச்சு நிக்கிறேன். பிரபாகரன் மகன், என் முன்னோர்கள் மூதாதையர்களை நீ வீழ்த்திருக்கலாம். ஒண்ணுல எந்த பெரிய அறிஞனையும் என்னோட நிறுத்து. இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்டில் நிறுத்துறத முதல்ல நிறுத்து. இல்ல அம்பேத்கரிஸ்ட் வா, இல்ல பெரியாரிஸ்ட் வா, 2 பேர் இந்த பாரு இந்த சிந்தனையில ஒத்து போறாங்கன்னு சொல்லி நிரூபிச்சிரு. நான் மன்னிப்பு கேட்டு போயிரு. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பாசத்தை காட்டுறதுக்கு எவனாவது பிள்ளைய பெறுவானா? அவனுக்கு மகிழ்ச்சி வேணும், அதனால உறவு வச்சுக்கிட்டா அதுக்காக அந்த பெண்ணை தூக்கி சுமக்கணுமா என்ன? அப்படியே போயிட வேண்டியதான். அப்படின்னா என்ன இப்படி பேசலாமா? பெரியாரை இப்படி நாங்க பெரியாரும் இப்படி பேசலாமா? இப்படி பேசியிருக்கலாமா? தமிழை சனியன் என்றும், தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க முடியாது என்றும், திருவள்ளுவன் ஒரு பைத்தியக்காரப்பை 6 அடிமை, தொல்காப்பி ஒரு முட்டாப்பை 6 அடிமை. ஏங்க என்னது? நீங்க ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா? தமிழ் சனியன், காட்டுமிராண்டி மொழி, அதை படிச்சால் பிச்சை கூட எடுக்க முடியாது. எதுக்கு தமிழ்லயே பேசி தமிழ்லயே எழுது? நீங்க பிச்சை எடுக்கவா? இங்கிலீஷ் தானே, இங்கிலீஷ்ல எழுத வேண்டியதானே? உங்க கருத்துக்களை இங்கிலீஷ்ல இருந்தா யாருக்கும் எழுதினாருன்னு போயிருப்போமா இல்லையா? இங்கிலீஷ் நீங்க படிக்கல, படிச்ச ஒருத்தனை நீங்க சொல்ல அப்படியே எழுதி சொல்லி இருக்கலாமே. சும்மா நாங்க எதிர்த்தாலே திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தாலே ஆரியம் உள்ள வந்துடும். ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியனின் வாரிசுகள். புரியுதில்ல? நாவுக்கரசர் என்ன பாடுறாரு? ஆரியம் கண்டாய் தமிழன் கண்டாய், இடையில எங்க கண்டாய் திராவிடனே? யார் நீ? உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க பெரிய புராணம் பாடினால் உனக்கு பிடிக்கல, அதே மாதிரி நீ பெரியார் புராணம் பாடினா எனக்கு பிடிக்கல. எப்படி? உங்களுக்கு எங்க ஐயா பெரியாருக்கு, உங்க ஐயா பெரியாருக்கு, நம்ம ஐயா பெரியாருக்கு மொழி அபிமானம் கிடையாது, தேசாபிமானம் கிடையாது. விளங்குதா? நாட்டபிமானம் கிடையாது, இனாபிமானம் கிடையாது. அதனால எங்களுக்கு அவர் மேல எந்த அபிமானமும் கிடையாது. மொழி, தேசம் அதெல்லாம் இல்லைன்னா யாருக்காக போராடினீங்க? யாருக்கு போராடி பெற்று கொடுத்தீங்க? என்ன உங்க சமூக சீர்திருத்தம்? இன்னும் இங்க ஒரு அண்ணல் அம்பேத்கரும் பெரியாரும், அண்ணல் அம்பேத்கரும் சிலைய ஒன்னா வைப்ப, சிந்தனை ஒன்னா வைக்க முடியுமா? ஒன்னா. இங்க பாருங்க, முதல்ல அதிகாரம் மிக வலிமையானது யாருது? யாரு? அம்பேத்கர். அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. இது யாரு? அம்பேத்கர். இவர் என்ன சொல்றாரு? கற்பி, புரட்சி செய், ஒன்று சேரடா, எல்லாம் அரசியல் வலிமை, அரசியல் அதிகாரத்தை நோக்கி போடா. இவர் தேர்தல் பாதை, திருடர் பாதை போகாத, ஓட்டு பொறுக்கிகள் அவன்கிட்ட போகாத. அடிப்படையே 2 பேரும் 5000 கிலோமீட்டர்ல இருக்கிறீங்க. பெரியார் அவர்கள் கடைசி வரை ஆரிய தலைமை. முதறிஞர் ராஜாஜி அவரோட நட்போடு இருந்தாரா இல்லையா? ஆரிய தனிப்பட்ட கிணிப்பட்டெல்லாம் பேசப்படாது. கூட்டா இல்லையா? கூட்டு. நீங்கள் அம்மா மணியம்மையை கல்யாணம் செய்ய வரும்போது எனக்கு சாட்சி கையெழுத்து போட வாங்கன்னு யார கூப்பிட்டீங்க? துணைக்கலைச்சது யார? ஆரியத்தை. இது சும்மா தனிப்பட்டதா? சரி, இதை விடுங்க. பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இங்க இருந்து வெளியில திமுக திராவிடர் கழகத்தின் வெளியில வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சு 1962 தேர்தலில் போட்டியிடும் போது மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தலைமையில் இருந்த சுதந்திர கட்சியோடு கூட்டணி வச்சாரா இல்லையா? வச்சாரா இல்லையா? இப்ப எப்படி திராவிடம்னு பேசல, அந்த இதுன்னு பேசலன்னா ஆரியம் உள்ள வந்துடும். ஆரியத்தின் தோல் மேல எங்கை விட்டு கூட போன. அதை விட கொடுமை, இந்த பாரதிய ஜனதாவின் தாய்க்கழகமாக இருந்த ஜனசங்கோட கூட்டணி வச்சீங்களா இல்லையா? 1962 பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இந்த ஆரிய கட்சி, ஆரியம் உள்ள வந்துடும் திராவிடம்னு இல்லைன்னா அப்படின்னு சொல்ற நீங்க ஐயா ராஜாஜியோட கூட்டணி வச்சது ஏன்? பாரதிய ஜனதாவின் தாய் கழகம் அதோட ஜனசங்கோட கூட்டணி வச்சது ஏன்? திருப்பி அதே 1967 ஆட்சியை கைப்பற்றும் போது இதே முதறிஞர் ராஜாஜியோட கூட்டணி வச்சு வென்றியலா இல்லையா? அப்ப ஆரியம் ஓட்டு இனிக்குது,
ஆரிய கூட்டு இனிக்குது. நாங்க திராவிடத்தை எதிர்த்து ஆரியம் உள்ள வந்துருவான். தோல் மேல கைவிட்டு போய் முதலமைச்சர் நாற்காலியில உட்காரும் போது அது தெரியல. என்னது இது? பெரியாரை எதிர்த்தால் பிஜேபி RSS எப்படி? நீங்க தான் எதிர்ப்பீங்க, நாங்க எதிர்க்க மாட்டோம். RSS பிஜேபி கோட்பாட எங்க முன்னவர்களா எதிர்த்ததில்லை, எங்களுக்கு அந்த தத்துவம் இல்ல. என்ன வள்ளலார் வைகுந்தரை விட நீ இந்த கோட்பாட்டை எதிர்த்து புரட்சி செஞ்சிட்டீங்க? யாராவது பேசு. பெரியாரை நான் இன்னைக்கு எதிர்க்கிறேன். பெரியாரை எனக்கு முன்னாடி அண்ணாவும் ஐயா கருணாநிதி அவர்களும் எதிர்த்தாங்களா? அமைதியா இருக்கக்கூடாது. அம்மா மணியம்மையை திருமணம் செஞ்சவன வெளியில வந்து எதுக்காக திராவிடர் கழகத்தில் இருந்த பேரறிஞர் அண்ணா வெளியில வந்தாரு? எதிர்த்து தானே வந்தாரு. அந்த எதிர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயா பக்தவச்சலம் முதலமைச்சரா இருக்கும்போது ஈவே ராமசாமி பெரியார்னு கூட சொல்ல, இந்த கிழவனை இந்த பெரிய ஈவேராவை எதுக்கு தேசிய பாதுகாப்புல கைது செய்யாம இந்த அரசு விட்டு வச்சிருக்குன்னு கேட்டது யாரு? நானா அவரா? எதிர்ப்பு ஒரு சூரியனை விட்டு வைக்குதா? எதிர்கட்சியா கூட இல்லாம தோத்து பண்ண சூரியன் அப்ப யாரு என்ன பண்ணிட்டாங்க? சூரியன் இப்ப எங்க அண்ணன் ஆராசாவே பேசுறாரு பாருங்க. பெரியார் இதை தொடங்கினார், திராவிட கழகத்தை இதை தொடங்கினார், அப்புறம் அண்ணா அவர்கள் அரசியல் கட்சி ஆக்கி பண்ணார். இப்போதைக்கு பெரியார் தேவையில்லை. காணொலி உங்களுக்கு அனுப்பட்டா? அண்ணன் நான் உங்களுக்கு அனுப்புவா? அண்ணன் பேசிருக்காரு, பெரியார் இப்ப தேவையில்லைன்றாரு. அதைத்தான் நானும் சொல்றேன். தேவையில்லை. அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு, கலைஞர் அவர்கள் வந்து கட்டி காத்தது இந்த சொத்தை நிறுவிட்டாரு. இதை பராமரிச்சா போதும்ங்கிறார். இந்த சொத்தை இப்ப தெரியுதா? இது நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, இது ஐயா கருணாநிதியோட ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, இது கார்பரேட் கன்சர்ன். பெரியாரை விமர்சிப்பதற்கெல்லாம் ஒரு நாணயம் வேண்டும். அந்த நாணயம் எது தரப்பில் எவனுக்கும் இல்லை என்பதை நாம் துணிந்து சொல்லலாம். பெரியார் தமிழை காட்டுமிராண்டி என்று சொன்னார். அப்படி சொன்னா அண்ணாவை ஏற்றுக்கொண்டாரா? அண்ணா பெரியாரை விமர்சித்தது இல்லையா? சட்டமன்றத்தில் பெரியாரை பேசியது இல்லையா? இவையெல்லாம் இன்றைக்கு இருக்கின்ற புல்லுருவிகள் குறுக்குத்தனமான கேள்வி. பெரியார் ஏன் சொன்னார் என்றால், உன்னுடைய மொழி எங்க போய் நிக்குது? எல்லாம் பக்தி இலக்கியத்திலே போய் நிக்குது. இப்போ ஒரு பெரிய புராணத்தை தூக்கி பேசுறாரு. பிள்ளைக்கறி கொடுத்துருவீங்களா? பிள்ளைக்கறி சமைக்க ரெடியா? பெரிய புராணத்தை பேசு. கணவனை கொண்டு போய் கூடல கொண்டு விட்டுருவீங்களா? சொந்த மனைவி விட்டு கொடுத்துருவீங்களா? இதுக்கெல்லாம் எவன் தயாரோ அவன் பெரிய புராணத்தை பேசுகிறது எங்களுக்கு அக்கறையில் பேசு. பெரியாரையும் அம்பேத்கரையும் நேர்கோட்டில் நிறுத்தாத எவனும் மூளை உள்ளவனாக கருதக்கூடாது. மதம் ஏன் வேண்டாம் என்று சொன்னார் பெரியார். பெரியார் சொன்னா பெரியார் நீங்க உங்களுக்கு பிடிக்காது. நான் சொல்றேன், இந்து மதத்தினுடைய சாரம்சம் என்ன? பிலாசபி ஆஃப் இந்துயிசம் எடு. முதலியாரிலே 3 வகை, அந்த முதலியார் இந்த முதலியார் பொண்ணு கொடுக்க மாட்டார். முக்குளத்தோர்ல 3 வகை, அந்த முக்குளத்தோருக்கு இந்த முக்குளத்தோர் பொண்ணு கொடுக்க மாட்டார். ஆதி திராவிடரில் 4 வகை, அவர் இவருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டார். அதத்தான் கிரேடட் இன்இக்வாலிட்டி இந்து மதத்தினுடைய முதல் தத்துவம். அதற்கு பிறகு பெண்ணுக்கு உரிமை கொடுக்காத, சொத்து கொடுக்காத, படிக்க விடாத யாரையும். இந்த 4 தான் இந்து மதத்தினுடைய தத்துவம் என்று பெரியார் சொன்ன போது உங்களுக்கு கோபம் வரல. அம்பேத்கர் தான் சொன்னார் புத்தகத்தில். அதனால்தான் நாங்கள் ஒரு குறையை நிறுத்துகிறோம். ஆக இந்த மதத்தை எதிர்த்தது ஆரியம், இந்த மத தத்துவத்தை கொண்டு வந்தது ஆரியம், இந்த 4 கொள்கைகளையும் ஆதரித்தது ஆரியம். அதை மறுத்தது திராவிடம், அதை மறுத்தவர் பெரியார். அது சரி என்று சொன்னவர் அம்பேத்கர். எனக்கு இருக்கிற ஒரே தலைவர் அம்பேத்கர் பெரியார் சொன்னார். தமிழ்நாட்டு மக்கள் என்னிடம் வர வேண்டாம், எனக்கும் சேர்த்து தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்று அவர் சொன்னார். அந்த 2 பேருக்கும் பிரச்சனை இல்ல. இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? பாபு சிதம்பரனாருக்கும் பெரியாருக்கும் பிரச்சனை இல்ல. பெரியார் படத்தை பார்த்தா கும்பிடுவார், அவருக்கு இப்ப பிரச்சனைங்கிறாங்க. ஆணைமுத்துக்கும் பெரியாருக்கு என்ன பிரச்சனை? பெரியார் கூட ஆணைமுத்து வாழ்ந்தாரு, அவருக்கு பிரச்சனை. ஆக எதையெல்லாம் திரிக்க வேண்டுமோ அவ்வளவும் திரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக மதம் என்றால் இப்ப இதெல்லாம் விட்டுருவோம். இதெல்லாம் பெரியார் பேசுறது, அம்பேத்கர் பேசுறது. இன்னைக்கு என்ன திராவிடம்? இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. சமத்துவம் பேசுவது யார்? ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்வது யார்? ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டால் ஆரியம், சமத்துவத்தை பேசினால் திராவிடம், பெண்ணுரிமை பேசினால் திராவிடம், பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பழைய முறையை சொன்னால் ஆரியம். அதையெல்லாம் தாண்டி இப்போ ஒன்று வந்திருக்கு. அறிவியல் பேசினால் திராவிடம், மூடநம்பிக்கை பேசினால் ஆரியம். பெரியார் சொன்னார், என் நிலைகளை நான் மாற்றியிருப்பேன். பெரியார் சொன்னார், என் நிலைகளை நான் மாற்றியிருப்பேன், பொய் சொல்லி இருப்பேன், ஆனால் எதையும் எனக்காக செய்ததில்லை, இந்த மக்களினுடைய இழிவு போக வேண்டும் என்பதற்காக செய்திருப்பேன். அவர் ஒன்று நிலைகளை மாற்றி இருக்கிறார், பொய் சொல்லி இருப்பார். ஆனால் அவர் பார்க்க விரும்பிய சமுதாயம் எதுவோ அதற்காக அதை பயன்படுத்தினார். பெரியாருக்கு இருக்கிற மிகப்பெரிய அடையாளம் எது? 1980களில்
1950 அந்த குடும்பம் மிகப்பெரிய வருமான வரியை கட்டிய குடும்பம், சொல்லிக் கொள்வதற்கு சாதி பெருமிதம் இருந்த குடும்பம். அவரே சொன்னாராம், நான் மைனராக இருந்தேன் ஒரு காலத்தில். அதை சொன்னதால் அவரை கொச்சைப்படுத்துகிறார்கள். சொல்லாமல் நீங்கள் என்ன அயோக்கியத்தனம் பண்ணி கொடுக்க எங்களுக்கு தெரியும். ஆக ஒரு ஆணாக பிறந்து பெண்ணுக்காக போராடியவன், ஒரு முதலாளியாக பிறந்து தொழிலாளிக்கு போராடியவர், உயர்ந்த பெருமிதம் கொள்ளுகின்ற சாதி என்று சொல்லுகின்ற ஒரு சாதியிலே பிறந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் போராடியவன். இந்த அடையாளத்தோடு இந்தியாவில் இன்னொரு தலைவன் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஏன் கடவுளை தொட வேண்டும்? நான் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தேன். அது மதத்தில் இருப்பதாக சொன்னார்கள். மதத்துக்கு யார் காவலாளி என்று கேட்டேன். கடவுள் என்று சொன்னார்கள். அந்த கடவுளை நான் ஒதுக்க துணிந்து விட்டேன். மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு, தெருவில் நடக்கக்கூடாது என்கின்ற கொள்கையை தாண்டவமாடுகிற ஒரு நாட்டில், அப்படிப்பட்ட ஒரு நாட்டை பூகம்பத்தால் எரிக்காமலோ, சண்டமாறுதத்தால் துகளாக்கப்படாமலோ, சமுத்திரம் மூழ்கப்படாமலோ விட்டிருப்பதை பார்த்த பிறகும் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று நான் எப்படி நம்புவது என்று கடவுளின் மீது கோபப்பட்டவர் பெரியார்.